வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கொத்தவரங்காய் நமது பாரம்பரிய சமையலில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறின்றது நமக்கே தெரியும். கொத்தவரங்காயில் நீர் சத்து, நார் சத்து மற்றும் அத்தியாவசியமான விட்டமின்கள், தாதுக்கள் நிறைந்திருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கப்பட்டு மருத்துவ நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை நோயை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ டயபெட்டிஸ் உங்களால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொத்தவரங்காய் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கு. குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கு. ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால இதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்கு. ஸோ அந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நார் சத்தெல்லாம் கொண்டு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை முன்னாடியே உங்களுக்கு தடுக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்தீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட் உறிஞ்சுவதையெல்லாம் மெதுவாக்கும். மேலும் இதிலிருந்து பிரித்து எடுக்கப்படக்கூடிய குவாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளுக்கோஸுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கின்றது ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் உடனே அதிகரிக்காது, அது கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். வரும் காலங்களிலும் நீரிழிவு நோய் இல்லாமல் நலமோடு வாழணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை அடிப்படையாகவே சேர்த்து கொண்டு வரலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க கொத்தவரங்காய். ஹார்ட் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இதயத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்குமே கொத்தவரங்காய் பெரிதும் உதவி பண்ணும். ஸோ இது கொலஸ்ட்ராலை உங்களுக்கு குறைத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதுக்கான காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து, அந்த சாலியபிள் ஃபைபர் ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்டிஎல்லினுடைய அளவை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் போக ஆரம்பிக்கும். அதே போலதான் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிபி ப்ராப்ளம், அதாவது நம்மளுடைய உடல் நரம்புகள் ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்குமே நமக்கு கொத்தவரங்காய் ஹெல்ப் பண்ணும். ஸோ கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி சீரான ரத்த ஓட்டத்திற்கு வழிவகுப்பதன் மூலமாக ஹை பிபிஎம் சொல்லக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷனை நமக்கு கட்டுப்படுத்துது. இதனால தான் எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் இதயத்தை கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட இதயம் தொடர்பான பிரச்சனை இல்லாமல் நம்ம நலமோடு வாழ முடியும். செரிமான மண்டலத்தை சீராக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொத்தவரங்காய். ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நார் சத்து குறைபாட்டால் தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் போதுமான அளவுக்கு நார் சத்து இருக்கக்கூடிய இந்த கொத்தவரங்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கலை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொத்தவரங்காயில் அதிகப்படியான நார் சத்து இருக்கிறதால இது குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை நமக்கு வராமல் முன்னாடியே தடுக்குது, மலச்சிக்கலை குணமுப்படுத்துது, குடல் ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்துது. கொத்தவரங்காயில் பார்த்தோம்னா நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி செரிமான பாதையை சுத்தமாக வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து வெளியேற்றி விடுவதற்கு உதவிகரமாக இருக்குது. இதனால் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொத்தவரங்காய் மேம்படுத்துது. எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்துறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். ஸோ போனு, டீத் ஹெல்த் அதோடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வயதான காலத்திலுமே எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கு கொத்தவரங்காய் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கொத்தவரங்காயில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வளமான அளவில் இருக்குது. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு மெலிவு நோய், மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே வரவிடாது. பற்களையுமே நமக்கு வலுவாக வைத்துவிடும். அப்போது நம்ம இளைஞர்களாக இருக்கும் போதும் வயதானவர்களாக இருக்கும் பொழுதுமே எலும்புகள் நமக்கு பலமாக தான் இருக்கும், பலவீனமாகலாம் இருக்காது. கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பு பெற்றுக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கெல்லாமே ப்ரிவென்ஷன், அதாவது அனிமியாவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, கியூர் பண்ணுறதுக்கு நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் இரும்புச்சத்து பற்றாக்குறையை நமக்கு கொத்தவரங்காய் நீக்கிவிடும். ஸோ உடலில் இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் உங்களுக்கு ரத்த சோகை ஏற்படுத்துறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்புச்சத்து உங்களுடைய உடலில் குறையும் போது அந்த இரும்புச்சத்து பெற்றுக்கொண்டு ரத்த சிகப்பணுக்களுடைய அதிகப்படுத்தக்கூடிய அந்த வேலை உங்களுக்கு நின்றுவிடும் அல்லது குறைந்துவிடும். அப்போ இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்கலன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறைவாக தான் உற்பத்தி ஆகும். ரத்த
சிகப்பணுக்கள் குறையும் பொழுது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சு போயிடும். இப்போது ஹீமோகுளோபினில் இருக்கக்கூடிய அதாவது ஹீமோகுளோபின் தான் உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை உடல் எங்கும் கொண்டு சேர்க்குது. இதனால தான் நம்ம புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுறோம். நமக்கு வந்து மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு ஏற்படாமல் நம்ம நலமோடு அதனால தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கணும்னா அப்போ இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கி ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்திக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நீங்கள் வந்து இரும்புச்சத்து இருந்திருக்கக்கூடிய கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளணும். மேலும் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் சி எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய மற்ற இரும்புச்சத்தையுமே உடல் எளிதாக உறிஞ்சுவதற்கு துணை புரிந்து ரத்த சோகையை நமக்கு வந்து நீக்கிவிடும். தொடர்ந்து நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.